வெர்பம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையாசியுடன் கூடிய வணக்கம். தாயின் மடியில் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை என்றொரு அழகான பாடல் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பே அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் தமது பெற்றோருடன் வருகை தந்து தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வது தான். இன்றைய தினமும் எமது கலையகத்திற்கு வருகை தந்துள்ளனர் ஒரு அன்பான பெற்றோர். வாங்க பாப்பா, யாருன்னு அந்த பெற்றோர்? வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் அப்பா. அப்பா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களோட பேர் என்னது, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களோட தொழில், இதில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்னோடய பேர் ஸ்டீவன் பெனடிக். எனக்கு பெனோ சிஞ்சோண்டியும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அப்போ கடத்தொழில் தான் நான் செஞ்சேன். இப்போ கடத்தொழில் செய்கிறதில்லை. இப்போ கடத்தொழில் செய்ய முடியாது. இப்போ சின்ன சின்ன தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த கடத்தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்ன செய்றீங்க கடத்தொழில்? அந்த ஊசி செய்கிறேன் நான். அந்த மூங்கில் எடுத்து அதால் செய்கிறேன் நான். இந்த ஊசி அதை செஞ்சு கடைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இல்லை. அதோட கோயிலில் கீபோர்டு வாசிக்கிறேன் நான். இப்போ ஒரு 55 வருஷமாக கோயிலில் கீபோர்டு வாசிக்கிறீங்க. பூசைகளுக்கு வழிபாடுகள் எல்லாத்துக்கும் போவீங்க? நிறைய பூசைகள், சிங்கள, தமிழ், 3 மொழியிலையும் எல்லா பாடலுக்கும் கீபோர்டு வாசிக்கலாம். இப்போ எத்தனை வயது அப்பாவுக்கு? எனக்கு 71 வயது. 71 வயதான அப்பா இன்னும் தன்னுடைய பணிகளை கோயிலையும் செய்து கொண்டு, அதுபோல் இன்னும் தன் தொழிலையும் தான் செய்த தொழிலையும் இன்னும் அதிகமாக அவர் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்துருப்பீங்க, எத்தனை வயதானாலும் எந்த தொழிலுக்குமோ அல்லது எந்த பணிகளுக்குமோ முடிவு இல்லை என்றது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அம்மா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. எனக்கு 3 பிள்ளைகள். அம்மா, உங்களோட பேரை கொஞ்சம் சொல்லுங்க. பேர் மரியா குளோட்டிப் என்ற பெயர். நாங்கள் நீர்கொழும்பு கரக்கடத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் வீடு வேலைகள் ஒன்றுமில்லை, வீட்டில் தான் இருக்கிறோம். வீட்டு வேலை செஞ்சுட்டு எனக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகள்லாம் 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். அதில் சின்ன மகள் சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டராக இருக்கா. நாங்கள் இனி இது இதுக்கு தானே மகள் சிஸ்டராக இருக்காங்க. 2 பிள்ளைகள், 2 பேரும் வெளியில் இருக்கிறாங்க. 2 பேரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. மூத்த மகனும் 2வது மகளும். ஓகே அப்பா, அம்மாவை நீங்கள் முதல் எங்கே சந்திச்சிங்க? காதலிச்சு திருமணம் செய்து கொண்டீங்களா இல்லாட்டி லவ் பண்ணி மாதிரி பண்ணிருக்கீங்க? எங்க பாத்தீங்க முதல் அம்மாவை? கோயில்ல தான் பார்த்தேன். கோயில்? அப்ப அம்மா கோயில்ல ஈடுபாடா இருந்தாவா? இல்ல, அவர் வருவார், பூசைக்கு வருவாங்க, அந்த நேரம் தான் பார்த்தேன். அப்ப உங்களுக்கு பிடிச்சு போச்சு? போய் வீட்டுல கேட்டீங்களா அல்லாட்டி அம்மாட்ட சொன்னீங்களா? இல்ல, எங்கட பெரிய ஆட்கள் கழிச்சு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்தோட தொடருது அப்படியே. அம்மா, அப்பா உங்களை கேட்ட உடனே உங்களுக்கு ஓமண்டு இருந்துச்சா, பிடிச்சுதா? அப்பட தொழிலெல்லாம் நீங்க தேட இல்லையா? உங்களோட வீட்டுல ஒன்றுமே சொல்ல இல்லையா? எங்களுக்கு அப்படி கடத்தொழில் தானே, நாங்கள் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை தானே, அதெல்லாம் பார்க்க இல்லை. உங்களுக்கு பிடிச்சிட்டு. அப்ப அப்பாட வீட்டுல எத்தனை பேர், எத்தனை சகோதரங்க? நாங்க சகோதரர்கள் இருக்கோம். எனக்கு 8 பேர் இருக்கிறாங்க. நீங்க எத்தனையாவது அப்பா? நான் முதலாவது. நீங்க மூத்தவர். அப்ப அம்மா? எனக்கு 6. நாங்கள் 6 சகோதரங்கள். எனக்கு முதல் அண்ணன், மற்றது மற்றவங்க 5 பேரும், இந்த 4 பேரும் தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிற, தம்பி 3 பேர். என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? எல்லாரும் கடத்தொழில் தான். எல்லாரும் கடத்தொழில் செய்து ஊர்ல இருக்கிறாங்க. சரி சரி. அப்போ அம்மா இப்போ சொன்னீங்க எங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் எல்லாருமே 2 மகன், ஒரு மகள் வெளிநாட்டில், மற்ற சிஸ்டர் இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. என்ன அப்போ இப்போ சிஸ்டராக போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதலாவது சிஸ்டர் சொன்னாவா? நான் சின்ன காலத்தில் ஒரு 10 வயசு போல் முதல் நன்மடுத்து, அதை பிறகு அந்த இதுக்குத்தான் அப்படி ஆயத்தம். 10 வயதுலேயே உங்களுக்கு சிஸ்டர் ஆகிற இதுதான் அவருக்கு இருந்த மனசில். அப்போ அந்த சின்ன காலத்தினே அவள் அந்த மாதிரி தான்
விருப்பம் போகிறதுக்கு நீங்கள் சின்ன நாளேந்து அந்த அந்த இதுக்குள்ளே இருந்ததால நாங்களும் பெருசாக அவளை விருப்பத்துக்கு தானே விட்டுட்டோம் நாங்கள் விட்டுட்டீங்க ஒன்றுமே கேட்கல. இப்போ அம்மா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க தன்னுடைய ஒரு மகள் சிஸ்டராக இருக்கிறாங்க என்று சொல்லி. இப்போ இவ்வளோ நேரம் எங்களுக்கு தெரியாது யார் அந்த சிஸ்டர்னு சொல்லி. இப்போ உங்களை போல் நான் என்ன போல் ஆர்வமாக இருக்குது யார் அந்த சிஸ்டர் என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்காக. இப்போ நாங்கள் பார்ப்போம் யார் அந்த சிஸ்டர் என்று சொல்லி. அம்மா இப்போ உங்களோட மகளோட பேர் ஒருக்கா சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு பிறகு சிஸ்டரை அறிமுகப்படுத்துவோம். சிஸ்டர் மகளோட பேர் வந்து ஆன் கிறிஸ்டின். ஸ்டான் கிறிஸ்டின்.
இவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சிஸ்டர்டு சின்ன காலத்தில் இருந்து சிஸ்டர் வரையும். இப்போ அந்த சிஸ்டரை நாங்கள் நேர்லேயே உங்களை சந்திக்கிறதுக்காக சிஸ்டர் கலையகத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சந்திரிகா. சிஸ்டர் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேரை சொல்லியிருப்பாங்க அம்மா அப்பா, திருப்ப சொல்கிறேன் நான். என் பேர் சிஸ்டர் ஆன் கிறிஸ்டின். நான் வந்து கடற்கரை தெரு, நீர்கொழும்பில் கடற்கரை தெருவிலிருந்து வரேன். சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா, அதோடு இன்னொரு அம்மா அப்பா எனக்கு இருந்தாங்க, என்னோட அக்காவும் அண்ணாவும். இவங்க வளர்த்ததையும் விட அவங்க தான் கூட என்னை வளர்த்தாங்க. அதோடு நான் படித்தது வந்து தமிழ் ஸ்கூலில். சிங்களம் எங்களோட இது வந்து இனம் வந்து சிங்களம், ஆனால் படித்தது தமிழில். ஆனால் எனக்கு ஒன்றும் இது வரைக்கும் கடவுள் குறைக்க இல்லை, எல்லாம் நிறைவாகவே கிடைச்சிருக்கு என் வாழ்க்கையில். அதோட இப்போ நான் படிப்பிக்கிறது வந்து விசேட பாடசாலையோட காது கேட்காத பிள்ளைகளோட தமிழில் படித்தேன், சிங்களத்தில் படிப்பிக்கிறேன் நான். அது வந்து என்னடா பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி என் வாழ்க்கையில். யாருக்கும் கிடைக்காத அந்த இது ஆசீர்வாதம் ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. அதோடு நான் இப்போ ப்ரெசண்ட்டாக வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறேன் நான். அப்போ எல்லா பொறுப்பும் எடுக்கிறதுக்கு, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு, எல்லாத்தையும் விட நான் என்னத்தை யோசிக்கிறேன்னா, தமிழில் படிச்சுட்டு சிங்கள ஸ்கூலில் வந்து ஒரு பொறுப்போடு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெருமையை விட ஆசீர்வாதம். அது ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம். அதுக்கு எல்லாமே காரணம் வந்து என்னோடய குடும்பம். அந்த குடும்பத்துலேருந்து வந்ததால் தான் இப்படி நான் இருக்கிறேன். அம்மா அப்பா வந்து கூட கடவுளுக்கு சேவை. நான் கண்டதே சின்ன வயசுலேருந்து நான் கண்டதே ஃபாதர்மார் சிஸ்டர்மார் ரெண்டு வீட்டில். அதோட கேட்டதும் பாட்டு, கிறிஸ்தவ பாட்டு. வயிற்றில் இருக்கைக்குள் இருந்திருந்தே கேட்டது கிறிஸ்தவ பாட்டு. அதோடு எனக்கு அது ஊறி இருக்கு என் மனசில். அதால் நான் நினைக்கிறேன் அந்த சேவை தான் ஆண்டவருக்கு செய்யணுமென்று சந்தோஷமாக, என்ற கவலையோடு இல்லை. கவலைகள் நிறைய இருந்தாலும் கவலையை விட்டுட்டு அதோடையே ஆண்டவருக்கு சந்தோஷமாக சேவையை செய்கிறதுக்கு, அப்பா மாதிரியே ஓகன் ப்ளே பண்ணுறதுக்கு, பாட்டு ஏற்றுறதுக்கு, எல்லாத்துக்கும் என்னென்ன கொடுக்கறதுக்கு நேரம் கடவுள் நிறைய தந்திருக்காங்க. என்னை பற்றி சொல்லணுமெண்டா நான் இல்லை, எல்லாத்துலேயும் கடவுள் ஆசீர்வாதம் தான் எனக்கு இருக்குது. இப்போ அப்பா சொன்னார், நாங்கள் கேட்கும்போது அப்பா சொன்னார், இந்த 71 வயதில் இப்போ 55 வருஷமாக அப்பா எப்படி கோயிலோடு போய்கொண்டிருக்கிறார். அப்போ அது எப்படியுமே சிஸ்டரு கட்டாயமாக கடத்தப்பட்டு தான் இருக்கும். என்ன சிஸ்டர், ஒரு குழந்தைய வளர்க்குறது அம்மா அப்பாட கையிலன்னு சொல்லுவாங்க. என்ன தாயும் தந்தையும் எப்படி இருக்காங்களோ அது போல் பிள்ளையோட நடவடிக்கைகளில் தெரியும். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிஸ்டர். சிஸ்டர் எந்த சபையை சேர்ந்து நீங்கள்? நான் வந்து சதா சகாய மாதா சபை. எங்களோட மெயின் வந்து இருக்கிறது பெரியமுல்ல, எங்களோட ஊருக்கிட்டேயே. அதெல்லாம் கூட அட்ராக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து ராகம சென்ட் ஜோசப்ஸ் ரேஃப் ஸ்கூல், அந்த இடத்துல நான் வேலை பார்க்குறேன் வைஸ் பிரின்சிபலாக. நாங்கள் அந்த ஸ்கூல் பற்றின விவரங்களுக்கு வருவோம்.
அதுக்கு முதல் அம்மா இப்போ ஒரு குழந்தையை பிரசவிக்கிறதுன்றது ஒவ்வொரு தாய்க்குமே மறுபிறவின்னு சொல்லுவாங்க. எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் ஒவ்வொரு பிரசவமே ஒரு அம்மாவுக்கு மறுஜென்மம். என்னம்மா இப்படி இருக்கும்போது சிஸ்டர் உங்களோட மடியில் வந்து அந்த முதலாவது நாள் அந்த பிரசவிக்க நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் தந்து உங்களோட கையில் அந்த சிஸ்டரை தந்த முதலாவது நாள் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க அம்மா? அந்த நாள் தான் பெரிய துயரம் நாள் எனக்கு ஏற்கட்ட. அந்த நாளில் எங்களுக்கு நிறைய கஷ்டங்க. அப்போ கஷ்டத்தால் என் மகளை பெரிய நேரம் எனக்கு கொஞ்சம் அமாறு கஷ்டமான நிலையில் தான் அந்த மகளை பெற்றெடுத்தினேன். பெற்ற பிள்ளையை வீட்டுக்கு கொண்டுறதுக்கு எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறது காசு கூட இல்லாமல் தான் நாங்கள் கஷ்டப்படுத்த அந்த புள்ளி எடுத்துகிட்டு வந்தேன். சின்ன காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டோம். எங்களுடைய இந்த சின்ன அந்த பிறந்து பால் சரியாக கொடுக்கக்கூடிய இந்த நிலைமையில் கூட நாங்கள் இல்லை. அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. இனி இருந்து அப்படி எப்படியோ வளர்ந்துட்டேன். 3 மாதம் ஒரு 4 மாதம் போகையும் பிள்ளைக்கு அங்கே நாங்கள் ஊரில் இல்லை வெளியில் போயிட்டு வரேன் ஒரு தொழிலுக்கு. அதில் இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அப்படியே 10 அந்த முதல் நாள் மடிக்க காலத்தையும் கொண்டுட்டோம். நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு நாங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் கொண்டு வந்து அதாவது முதல் நாள் மடிக்க நேரம் எங்களுக்கு ஒரு சிஸ்டர் ஒரு அலம்பிடுத்தான் அந்த ஆசீர்வாதம் உண்டு வாங்க போகிறதானே. அப்போ போனோம். அப்படி தான் அவையோட நெத்தியில் செல்வி அடையாளம் பிடிச்சி இவள் சிஸ்டர் ஆகணும் பண்ணி சிஸ்டர் அலெக்சாண்டர் சொல்லி அவள் இப்போ இல்லை. அவள் வந்து ஆசீர்வாதம் நெத்தியில் செல்வி அடையாளம் போட்டுச்சுன்னா இவள் சிஸ்டர் ஆகணும் கட்டாயம். அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. அவங்கள அப்பாவோட பேர் சொல்லி அவளோட பேர் பெண்டிக் நீங்கள் கட்டாயம் சிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த போட்டு ஆசீர்வாதம் தானே 10 வயசுலேருந்து நீ அவளுக்கு அந்த இதுதான் வந்தது. அந்த வந்து படித்தேன்னு படிப்பில் கட்டிக்காரி நல்லா படிப்பேன். சின்ன காலம் எவ்வளோ கஷ்டம் சாப்பாடு கட்டலாம் பரவாயில்ல படிப்பில் கவனம் நிறைய படிப்பில் கவனமாக இருந்து படித்து வந்து கடைசியில் இங்கே ஓலவில் எடுத்து பாஸ் ஆகி கடைசி மட்டக்களப்பில் படிச்சுட்டு வந்தேன் சிஸ்டர் ஆகினேன். இப்போ அப்பா உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ மூத்தது ஒரு மகன் இருக்கிற அப்புறம் ஒரு மகள் திரும்பவும் ஒரு 3வது ஒரு மகள் அந்த நிலைமையில் சிஸ்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படியான ஒரு மனநிலை இருந்தது? எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம் அந்த நேரம். ஆனால் பிறகு எல்லாரும் நல்லா சந்தோஷமாய் இப்போ வளர நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதனால் எல்லாம் கடவுள் செயல்தான். கடவுள் விரும்பின நாங்கள் கேட்டதை எங்களுக்கு தரத்தை கடவுள் விரும்பின நியாயமான ஆசைகளை கடவுள் நிறைவேற்றுவார். அதனால் நாங்கள் மித்த மகிழ்ச்சி சந்தோஷம். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே. அப்போ அப்பா இப்போ சிஸ்டர் எங்கே படிச்சிங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே 10 வயசு அப்புறம் நாங்கள் வேறொரு ஊரில் போயிருந்தோம்னு சொல்லி. அப்போ உங்களோட படிப்புகளை சின்ன காலத்தினு தான் அப்படி போயிருந்து நாங்கள் 10 வயசு படிக்க புறப்பட்ட காலத்தில் இங்கே வந்துட்டோம். அந்த நேரம் நாங்கள் கொஞ்சம் அப்போ பரவாயில்லை. பிறந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளும் எங்களோட மூத்த பிள்ளைகளும் அப்படித்தான் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க எங்களோட சேர்ந்து. அந்த பிள்ளைகளும் அப்படித்தான் நிறைய கஷ்டப்பட்டு வந்து தான் கடைசியில் இப்போ முதல் நாள் படிக்க காலத்துக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம். அப்போ எங்களோட ஊர்லேயே படித்து படித்து அப்போ வந்து தான் முதல் நாள் மடுத்தது இப்போ தான் நம்ம இந்த முடிவு எடுத்தேன். அப்படி நான் போகணும் அப்படின்னு மாதிரி ஒரு முடிவு. ஆனால் எங்களுக்கும் சந்தோஷம் அது. நீ கடவுளுக்கு நாம் ஒரு சேவைக்கு ஒரு பிள்ளைய கொடுக்குறதுல சந்தோஷம் தானே. என்ன அப்படி நாங்கள் கொடுத்துட்டோம். நீ அந்த பிள்ளைய திருப்பி நாங்கள் போக வேணாம் அப்படி ஒன்றும் சொல்லல விட்டுட்டோம். ஆனால் நாங்கள் தான் நிறைய அனுபவிச்சுட்டு வந்தவங்க தான். இல்லை நீங்கள் என்ன கஷ்டங்களை என்னத்தை அனுபவித்தாலும் இன்றைக்கு இறைவனுக்குள்ளே சேவை செய்கிற மாதிரி ஒரு மகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. இறைவன் தேர்வு செய்திருக்கிறார். நிறைய பேர் அழைச்சிருப்பார். சொல்லுவாங்க பைபிளில் ஒரு அழைக்கப்பட்டவர்களோ பலர், ஆனால் தெரிவு செய்யப்பட்டவர்களோ சிலர். ஆனால் இறைவன் தன்னுடைய சேவைக்காக இன்றைக்கு சிஸ்டர் கிறிஸ்டினை முழுதாக தெரிவு செய்திருக்கிறாரு. அந்த நிலைமைக்காக நாங்கள் இன்றைக்குமே இறைவனுக்கு நன்றி செலுத்துறது கடமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அம்மா இப்போ நீங்கள் சிஸ்டருக்காண்டி சின்ன காலத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த சின்ன குழந்தைய பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் யாருக்குமே. என்ன அந்த குழந்தைய வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு பாட்டு பாடிப்பீங்க. அப்பா இப்போ கொயரில் இருந்திருக்கிறார், நல்லா பாடுவார். அப்பா சொன்னாங்களுக்கு அண்ணாவும்
நல்லா பாடக்கூடிய ஆக்கள். அப்பா ஒரு பாட்டு பாடுங்களேன், சின்ன காலத்துல சிஸ்டர் வச்சு பாடின ஒரு பாட்டு பாடுங்களேன் எங்களுக்காக. நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நிகழ்ச்சி. ஓ இவ இருந்த நேரம் நான் கம்போஸ் பண்ண பாடுதான். நன்றி இறைவா நன்றி, நன்றி இறைவா நன்றி, இந்நாள் வரையில் என்னை காத்து அன்னையும் தந்தையும் போலே என்னை வழி நடத்தி காத்திடும் என் இறைவா நன்றி இறைவா நன்றி, நன்றி இறைவா நன்றி. அருமையான பாட்டு. அப்பா நீங்க எழுதி நான் இப்போதான் எழுதினேன். நான் சொல்ல இப்போதான் எழுதினேன். சின்னன்லே சின்னத்தை அவ ஸ்கூல் போற நேரம், ஸ்கூல் போற காலத்துல. என்ன செல்ல பேர் வச்சிருந்தீங்க சிஸ்டர்? பாபா. பாபா. அந்த இப்ப இவங்க தான் சின்ன பாபா. எல்லாரும் பாபா தான் கூப்பிடுவோம். சரி சரி. அப்போ சிஸ்டர் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களோட இப்போ அண்ணாவும் அக்காவும் ஏன்னா அவங்களோட இருந்தபோது உங்களுக்கு ஒரு லைஃப்பில் இதம் எனக்கு மறக்கவே இயலாது. இந்த அண்ணா அக்காவோட இருந்த டைமில் இது எனக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்களேன் சிஸ்டர். சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் பெற்றிருந்தாங்க, ஆனால் வளர்த்தது அவங்க 2 பேரும். உண்மையாகவே அம்மா அப்பா அக்கா அண்ணா மாதிரி இல்லை. நான் கேப்பும் கூட, எனக்கு அண்ணாக்கும் மனக்கும் கேப் கூட. இது வரைக்கும் அண்ணாவோட முகத்தை பார்த்து கதைச்சது இல்லை. ஏதாவது சொல்கிறேன்னா ஃபோனில் ஏதாவது சொல்லுவேனே ஒழிய முகத்தை பார்த்து கதைச்சது இல்லை. நிறைய சந்தர்ப்பம் என்னென்னா ஒரே எனக்கு கவலை வார என்னத்துக்கு இவங்களோட பிறந்தனான்னு சொல்லி, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். உட்காரணும், இப்படி தான் உட்காரணும். அண்ணா ஒரே சொல்லுவாங்க, இப்படி தான் உட்காரணும், காலை நீட்டக்கூடாது, பொம்பளை பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது, ஆம்பளை பிள்ளை சேரக்கூடாது அப்படின்னு சரியான ஸ்ட்ரிக்ட். அக்கா அப்படித்தான், படிக்கணும், அது அங்கே இங்கே ஓடி திரியக்கூடாது. அது 2 பேரும் அந்த ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட் அந்த நேரம் எனக்கு சரியான கோவமாக இருந்துச்சு. ஏன் இப்படி ஒவ்வொரு நேரம் இது செய்கிறாங்க, எனக்கு அம்மா அப்பா கூட சொல்கிறேன் வேணாமன்னு சொல்லி இவங்க என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னு ஒரே நான் நினைப்பேன். ஆனால் இப்போ யோசிக்கிற நேரம் அந்த ஸ்ட்ரிக்ட் அந்த பெர்ஃபெக்ஷன் தான் இப்போ என்ன ஒரு எங்கே போனாலும் ஒரு இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்ன்ற நிலைக்கு எனக்கு வளர்த்திருக்கு. அதோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு டிசிப்ளின், இப்படித்தான் டிசிப்ளின் இருக்கணும் என்று சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கிறது அவங்களோட டிசிப்ளின். அப்படி இல்லாட்டி சில நேரம் நானும் ஏதோ யாரோ மாதிரி வளர்ந்துருப்பேன். நான் அவங்க ஸ்ட்ரிக்டான வளர்த்தாங்க, இப்படித்தான் இருக்கணும். ஓடி ஆடி திரிவேன் நான், எங்கேயாவது போயிட்டு வந்தால் அடி உத விடும். அண்ணா அக்கா அடிக்க மாட்டாங்க, அண்ணா கோவம் வந்தால் அடிச்சு போட்டுருவாங்க. ஆனா வெளிக்கு வர மாட்டேன். வெளியில ஸ்கூல்ல இருந்து வந்து ரூம் ஒன்று இருக்கு அவக்கு. அந்த ரூமுக்குள்ள போனாண்டா பொட்டிகளுக்கு கட்டில் அந்த இது எல்லாத்துக்கும் தான் எழுதி அதுக்கு தான் படுப்புட்டுவா சின்ன காலத்திலிருந்து. அதுகளைத்தான் அந்த பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருப்பா. அப்படி அப்போவே சின்ன காலத்துல இருந்து இந்த சின்னத்திலேயே சாறு உடுப்பா, சாரி உடுத்துக்கொள்வா, சும்மா சீலை இதெல்லாம் சாறு உடுத்துக்கொள்வா. அப்படி போய் எழுதுவா, வர மாட்டேன். வெளியில யாரோடையும் கதைக்க பெருசா இப்போதான் நீ எப்படி கதைக்கிறான்னு சின்னத்தில் அவளை பெருசாக கதைக்க மாட்டேன் யாரோடையும். எங்களோடையும் அப்படி பெருசாக வர மாட்டா கதைக்கிறதுக்கு. அவள் தனியாக அவள் இருந்து அந்த சின்னத்தில் பிறந்த காலத்துல கூட அது பழக்கம் உண்டு தான். அது சின்னத்துல கதைக்கிற குறு. ஆனால் மதியில் மரத்தில் ஏறுறதுக்கு சரியான விருப்பம் அதுகள் அதான் மரத்துலலாம் ஏறதுக்கு அண்ணா இருக்கிறாரே. இல்லை இவோ சின்ன காலத்தில் அது அண்ணா சரியான சைலன்ஸ். அண்ணா அப்படி மகன் அப்படி பெருசு. நான் எனக்கு சரியான விருப்பம் மரத்தில் ஏறுறதுக்கு, மதியில் ஏறுவேன் நான். ஆம்பளை பிள்ளையில பார்த்துட்டு விசில் அடிக்கிறதுக்கு, அதுக்கு தான் அண்ணா ஏசுறேன். ஓகன் எங்களோட மகனுக்கு ஓகன் மட்டும்தான். அவ அந்த ஓகன் தான் உலகம். அவர் உலகமே அது அப்பா அப்பாட்ட இருந்து தான் அதுவும் போயிருக்கும். அப்பா அதெல்லாம் படிச்சு மகனுக்கு நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன் முதல்ல. அவ்வளவுதான். அவ படிச்சா ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கிட்ட அவ இந்தியாவில் படிச்சு வந்த அவர்கிட்ட அனுப்பினேன் நான். திரும்ப இன்னொன்று ஒரு ஃபாதர்கிட்டையும் அனுப்பினேன் நான். அவ படிச்ச மகன். நான் முறையா படிக்கல. அவ நான் மகனுக்கு அதானபடியால் படுப்புட்டேன். நீங்க முறையா படிக்கலன்னு சொல்றது நம்புற மாதிரி இல்லப்பா. யார் நம்புற இல்ல. ஆனா எனக்கு எல்லாம் அப்படியே வந்து நிறைய உங்களுக்கு வர பிரசாதங்களை சிஸ்டர் நிறைய படிச்சில்லையே. அவ
ஓ அவக்கும் தானாகத்தான் இது ஓகன் வந்தது. அம்மா இப்போ உங்களுக்கு மகள் சின்னனா இருக்கும் போது மகள் செய்த ஏதோ ஒரு குளப்படி ஏதோ ஒரு நிகழ்ச்சி மறக்கவே மாட்டா. இந்த சிஸ்டர் செய்த இந்த வேலை எங்களுக்கு மறக்கிறதே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் இந்த ஞாபகத்தில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்களேன். அவக்கு என்ன ஏதாவது நாங்கள் ஏதாவது சிரிச்சு கொண்டோன்னு சொல்லக்கூடாது. அவக்கு டக்குனு கோபம் வந்துடும். கோபம் வந்து போய் இருப்பாள் ரூமுக்குள்ளே போய் தனியாக கதை உள்ளுக்கு போய் இருந்து கொண்டு அழுது கண்ணீர் வடிய குந்தி கொண்டு கதைக்கவே மாட்டாள். மெத்த குளப்படி செஞ்சோம். குளப்படியும் இருந்து ஆனால் நல்ல குணமும் இருந்து நிறைய செய்த குளப்படி வேலைகள் தான். நான் எங்கே நான் போகிறேன்டினாலும் கூட்டிகிட்டு போனாலும் என்னென்னாலும் நான் போய் நம்மகிட்ட வசதியில் நான் அதை எடுத்து தர சொல்லுவேன். அப்படி நிறைய இதுகள் செஞ்சுருக்கு. எங்கே நான் போய் இப்போ நம்மளோட வசதி குறைய இந்த அப்படி போகிறேன்னா இல்லையம்மா அதுக்கு வேண்டி வண்டி கொடுப்பேன் அப்படி இருப்பா. அப்பா உங்களுக்கு இப்படி தானே அப்பாக்கள் தான் கூட மகள்மாரோட அன்பு. அப்பா நேசம் எப்படியுமே அம்மாக்கள் பொதுவா ஒரு கருத்து இருக்கிறேன், அம்மாக்கள் மகன்மார் மகனோட அப்பா வந்து மகள்மார் அவங்களே சொல்லிடுவாங்க சிஸ்டருக்கு அப்பா. ஓ இப்போ இப்படியெல்லாம் நான் எனக்கிட்ட வந்து கேட்க மாட்டேன். அம்மா எங்கேயாவது நாங்கள் வெளிக்கு போகிறோன்னு சொன்னால் அம்மா தான் கேட்பாங்க. எதுக்கும் அம்மா தான் கேட்பாங்க. வீட்டில் இருக்கிற நேரம் என்னோட கேட்பாங்க. சில நேரம் வெளியில் போகணுன்னு சொன்னால் வேண்டி கொடுப்பீங்களா கேட்குற எல்லாம்? ஓ எங்கள்கிட்ட இருந்தா எப்படியும் வேண்டி கொடுக்கத்தான் ட்ரை பண்ணுவேன் நான். இப்போ வளர எங்களுக்கு கடவுள் எங்களை எப்படியோ நேரெடுத்து அப்போ அந்த இதால் எங்களுக்கு எதுவும் கொடுக்கலாம் தானே பிள்ளைகளுக்கு. அப்போ அது பிரச்சனைலாம் போட்டு அது இப்போ சின்ன காலத்தில் நாங்கள் அவ்வளோ நிறைய கஷ்டப்பட்டோம். புறம் அது கொஞ்சம் சரி எங்களுக்கு எப்படியோ வேண்டி கொடுக்க எங்களுக்கு நாங்கள் இன்னும் தான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். கடவுள் எங்களை நிறைய பெரிய இதுகள்லேருந்து தூக்கிட்டு வந்து தானே வச்சுட்டானே. அது கடவுளுக்கு நாங்கள் நடுகிறதுனாலும் நன்றி சொல்லிக்கணும். நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம் 2 பேரும். நிறைய கஷ்டப்பட்டேன்னா எங்களுக்கு அந்த வந்த பிரச்சனைகளை முடிச்சு கொள்ளலாம். பாப்பா கடல் தொழில்கள் நிறைய கஷ்டப்பட்டு எங்களுக்கு உறவுகளும் ஒருத்தரும் கை தரையில் எங்களுக்கு. அதால் நாங்கள் 2 பேரும் தானே. அப்போ அந்த நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ கரை சேர்ந்து நாங்கள் தனியே தானே எங்கிட்ட மற்றதெல்லாம் நடந்தது. 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து அந்த பிள்ளைகளுக்கும் எல்லா இதுகளும் கொடுக்க வேண்டிய தேவதைகளை கொடுக்கத்தானே எல்லாம் கொடுத்து எங்களுக்கு சின்ன மகள் அவையுமே எல்லாம் செஞ்சுட்டு இப்போ இருக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் நிறைய சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ அதான் அந்த நன்றி பாட்டில் நான் போட்டேன். சிறியவனாயிருந்தேன் என்னை உயர்வுள்ள இடத்தில் வைத்தாய், வறியவனாயிருந்தேன் என் வறுமையும் சிதறடித்தாயோ, ஒளி தந்து வழி தந்து என் வாழ்வை அலங்கரித்தாய். அப்போ நன்றி இறைவா நன்றி. அப்போ அது எனக்கு நானே நினைச்சு எனக்கு உருவாகின பாடல் தான் அது. இப்போ தான் எழுதினேன். எப்படி அப்பா எங்களுடைய நிலைமைகளுக்கு எங்களுக்கு சொந்தமாகவே வரிகள் வரும் நிச்சயமாக. ஆனால் இன்னொருத்தரோடது இல்லை. அதோட மனிதர்கள் செய்கிற உதவிகள் வந்து எப்போ ஒரு காலத்தில் எங்களுக்கு திருப்பி சொல்லி காட்டப்படும். ஆனால் இறைவன் அப்படி இல்லை. இறைவன் தார உதவிகள் எப்போவுமே இறைவன் சொல்லி காட்டவும் மாட்டார். ஆனால் எங்களுக்கு எப்போ தேவையோ அந்த சரியான நேரத்தில் அந்த உதவிகள் கட்டாயமாக எங்களை வந்து சேரும். அதுக்கு நல்ல உதாரணம் நீங்கள். நேயர்களே, இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சிஸ்டர் கிறிஸ்டினும் அவங்களோட அம்மா அப்பாவும் இந்த கலையகத்தில் வந்து நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி இன்னும் முடியலை, இது இன்னும் தொடர இருக்குது. இவங்களை பற்றி இன்னும் நிறைய நாங்கள் கதைக்க வேண்டி இருக்குது. ஒரு சிறிய பகுதியை தான் நாங்கள் இப்போ கதைச்சிருக்கிறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடருவோம். இந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறை நாளை தொடரும். அதுவரையும் நான் உங்களிடம் விடைபெறும் நான் சந்திரிகா நெப்போலியன். வணக்கம் நேயர்களே.